ஷாம் ஷாம் ஒரு நிமிஷம் நடராஜ். அந்த கடை தானே? கன்ஃபார்ம் அந்த கடை தான். அந்த கடையில் நித்யாவோட ஃப்ரெண்ட் இருக்கா. உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தது தான். அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. வேணாங்க, எதுக்குங்க ரிஸ்க்? நானே போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லை நீங்கள் போய் விசாரிச்சாலும் அவங்களுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். சரி, இப்போ என்ன பண்ணுறது? எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நானே போய் கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். நித்யாவோட மேட்ரு வெளியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் போய் விசாரிச்சு அவங்களுக்கு உங்களை ஞாபகம் இருந்துச்சுன்னா தேவையில்லாத டவுட் வரும். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இப்போ என்ன தான் பண்ணுறது ஷாம்? சிம்பிள். நானும் நட்ராஜும் அந்த கடை கஸ்டமர் மாதிரி போகிறோம். நீங்கள் தனியாக ஒரு கஸ்டமர் மாதிரி வாங்க. ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு உங்களை ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் மாறிக்கலாம். இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கு. நீங்கள் முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். வாங்க சார், என்ன வேணும் சார்? இங்கே என்னென்னங்க இருக்கு? சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்கு, பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுதான் பார்க்கணும்ல, அதான் பார்க்கணுங்க. பார்க்கலாமா? லேடிஸ் யாரும் வரலையா சார்? இல்லை, அவங்க பார்த்துட்டு வர சொன்னாங்க எங்களை ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் அவங்க வரேன்னாங்க. சரி, ஓகே சார், அங்க இருக்கு, போய் பாருங்க. அங்கேங்களா? வாடா. மேடம் வாங்க சார். சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்கா? இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. இது என்ன பிரைஸ் மேம்? 875 சார். 875யா? எடுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். ஓ, எங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நானும் அதை தான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஞாபகம் வந்துருச்சுங்க. ஒரு தடவை நித்யா பிளவுஸ் தைக்க கொடுக்க வந்தால, நானும் அவ கூட வந்திருந்தேனே. ஆமா சார், நீங்க நித்யாவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாங்க. நித்யா வரலையா சார்? நித்யா வரல. ஆமா, அதுக்கப்புறம் நீங்க நித்யாவை பார்க்கவே இல்லையா? 4 நாள் முன்னாடி வந்திருந்தா. உங்க தோட்டத்துல ஏதோ செடி வச்சிருக்கீங்களாமே, அதுக்கு மருந்து வாங்கணும்னு சொல்லி வந்திருந்தா. பர்ஸ வீட்ல வச்சுட்டு வந்துட்டு 500 ரூபாய் பணம் இருந்தா கொடுடி, அப்புறமா வந்து தரேன்னு சொன்னா. நானும் கொடுத்தேன் சார். அவசர அவசரமா பேசிட்டு போயிட்டா. நானும் ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன். ஓ, ஆமா, இங்க செடி கடை எங்க இருக்கு? ஆப்போசிட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்கு சார். ஓகே. என்னங்க? இருங்க சார், நான் போய் சேஞ்ச் மாத்திட்டு வரேன். இல்ல பரவாயில்ல. இது வந்து நித்யா வாங்குனாங்கல்ல, அதுக்கு வச்சுக்கோங்க. அதை நான் அவகிட்டே வாங்கிக்கிறேன் சார். இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? இல்லை, நாங்கள் போயிட்டு எங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுறோம். பக்கத்து தெருவில் தான் அந்த செடி கடை இருக்கான். வாங்க, நேரம் அங்கே போலாம். இதான் நினைக்கிறேன். போய் கேட்டு பார்க்கலாம்.
ஸோ நித்யா இந்த நர்சரியில் தான் மருந்து வாங்கியிருக்கணும். அது தெரிஞ்சு போச்சு. அந்த பொட்டிக் ஷாப் பொண்ணு மாதிரி இங்கே வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நிச்சயம் விவரம் தெரிஞ்சால்தான் உள்ளே இருப்பாங்க. ஸோ நட்ராஜ், நீங்கள் தான் உள்ளே போய் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. சரி, போலாமா? பார்த்துறேன். நட்ராஜ் பார்த்து. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. வாங்க சார், என்ன வேணும்? இல்லைண்ணே, நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன். பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் வாதியார் தெரு இருக்குல்ல, அங்கே தான் சொல்லுங்க இருக்கேன். சார். இல்லைண்ணே, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் நீங்கள். சொல்லுங்க, என்ன வேணும்? 4 நாளைக்கு முன்னாடி இங்கே மருந்து வந்து வாங்கினாங்களே நித்யா, ஆ. அவங்களுடைய கசின் பிரதர் தானா? இங்க பாருங்க சார், இங்க அனாவசியமா யாருக்கும் நாங்க மருந்து விற்கிறது இல்ல. அண்ணே ப்ளீஸ், நான் அவசரப்படாதீங்க. நான் மருந்து வாங்கவும் வரல, நீங்கள் ஏன் மருந்து விற்கிறீங்கன்னு கேட்குறதுக்கும் வரல. ஏன்னா வரவங்க செடிக்காக வாங்குறாங்களா இல்லை செத்து போகிறதுக்காக வாங்குறாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணே, அவள் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன மருந்தை குடிச்சிட்டா. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. சூசைட் பண்ணிக்கிறதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் மருந்து வைக்க போகிறதில்ல. என் தங்கச்சி அப்படி பண்ணியிருக்கா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் தம்பி. அந்த பொண்ணு வந்து கேட்டப்ப நான் இதை கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னொன்னு, அந்த பொண்ணு துரையண்ண மகதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். துரையண்ண வீட்டுல செடிகள்லாம் இருக்கு, அதனாலதான் நான் அந்த மருந்தை கொடுத்தேன். ஆனா அந்த பொண்ணு இப்படி பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணாச்சேன்னு அந்த மருந்தை நான் கொடுத்துட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அண்ணே அதெல்லாம் எந்த தப்பும் இல்லைண்ணே, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. இனி தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணாதீங்கன்னா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னப்பா சொல்ற? அண்ணே, என் தங்கச்சி மருந்து வாங்கியிருக்கா, நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவள் மாமியார் வீட்டு மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க தான் மருந்து வாங்கிட்டு போய் அவளுக்கு வலுக்கட்டாயமாக ஊற்றி விட்டதா போலீஸில் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த குடும்பம் மொத்தமும் ஜெயிலில் இருக்குண்ணே. இப்போ இப்போ அவங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உங்கள் கையில் தானே இருக்கு. இல்லைண்ணே, நித்யா தான் வந்து மருந்து வாங்கினான்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்க எல்லாருமே விடுதலை ஆயிடுவாங்க. என்ன தம்பி நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையில என்ன இழுத்து விட பாக்குறீங்களே? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஏன்டா மருந்து கொடுத்தேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நடந்த வரைக்கும் விடுங்க, நான் தெரிஞ்சு தப்பு பண்ணல. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன பிரச்சனையில இழுத்து விட்டுறாதீங்க. அண்ணே, நித்யா இங்க வந்து மருந்து வாங்கினது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார் செஞ்ச புண்ணியமோன்னு நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கண்ணே. ஒரு குடும்பம் மொத்தமும் லைஃப் ஃபுல்லா ஜெயில இருக்கணும்னு. அட என்னப்பா நீ, அந்த பொண்ணு தான் உன் தங்கச்சின்னு சொல்றல்ல, அப்ப அதுகிட்ட சொல்ல வேண்டியதானே? அவ இப்ப பேசுற நிலைமையில இல்லைண்ணே. அப்ப துரையன்ட்ட சொல்லு. அவர் அந்த குடும்பத்து மேல கோவமா இருக்காரு, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. என்னப்பா நீ, உங்க குடும்பத்துல உள்ளவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன ஏன்பா தொந்தரவு பண்ற? ப்ளீஸ்ண்ணே, ஒரு மனிதாபிமான அடிப்படையில இதை செய்யுங்கண்ணே. அண்ணே, உங்களை மாத்திலாம் எதுவுமே சொல்ல பொய் சாட்சிலாம் சொல்ல என்ன நடந்ததோ அதை சொன்னா போதும். அண்ணே, நீங்க உண்மையை சொல்றதால ஒரு குடும்பத்துக்கே வாழ்க்கை கிடைக்க போகுது. சொல்லாம விட்டீங்கன்னா அவங்க ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும். உண்மையை சொல்லாம விட்டீங்கன்னா அவங்க தண்டனை அனுபவிக்கிறப்போ ஐயோ சொல்லிருக்கலாமேன்னு உங்க மனசாட்சியே வருத்தப்படும். நீ சொல்றது எல்லாம் சரிதான்ப்பா. நான் ஏதோ இந்த நர்சரி கார்டனை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்ன்னு அலைஞ்சு என் பொழப்பு கெடுறதா? உங்களுக்கு உதவி பண்ண போய் என் குடும்பம் கஷ்டப்படணுமா? ஐயோ, உதவி பண்றதால கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இன்னொருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் எதுக்குண்ணே, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதனால உங்களுக்கு இந்த வியாபாரம் பாதிக்குதுன்னா இதுல லாஸ் ஆகிற பணத்தை நான் தரேன். நான் ஒரு 10,000 ரூபா தரேண்ணே, போதுமாண்ணே? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. சரி தம்பி, நாம ஒன்னும் மாத்தி பொய் பேசலையே, அதனால நான் எங்க வேணாலும் வந்து சொல்றேன். அண்ணே அது போதுண்ணே, நான் மற்ற விஷயங்களை பேசிட்டு பணத்தோட வரேண்ணே. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வாங்க. வரேண்ணே.
என்னப்பா இவன் உண்மையை சொல்றதுக்கே 10,000 ரூபாய் தரேன்றான். உண்மைக்கு எப்பவுமே இது மாதிரி கேவலமான மரியாதை தானே கிடைக்கும். இதுவே பொய் சொல்லி பாருங்க, மரியாதை லட்சக்கணக்கில் கிடைக்கும். என்னப்பா சொல்ற? யோசிக்க சொல்றேனே. பாதிக்கப்பட்டவனே 10,000 கொடுக்க ரெடியா இருக்கானா, தப்பு செஞ்சவன் எவ்வளவு தருவான்? துரைய போய் பாப்போனே, இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நாங்க போலீஸ்ல உண்மையை சொன்னா உன் பொண்ணு ஜெயிலுக்கு போகும், இல்ல நாங்க போய் சொன்னா எதிரிங்க ஜெயிலுக்கு போவாங்க, எது வேணும்னு கேட்போம். எது நடந்தாலும் நமக்கு லாபம் தானே. இது தப்பு இல்லையாப்பா? தப்பே இல்லைண்ணே. 10,000 பெருசா லட்சம் பெருசா? லட்சம் எதுவும் பேசாம நான் சொல்றத செய்யுங்க. இல்லனா எதுக்குடா ஒரு பொண்ணுக்கு மருந்த வித்த அவளை கொல்ல பார்த்தேன்னு போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நான் சொல்ற ரூட்ல போனா லட்சமா சம்பாதிக்கலாம். யோசிச்சுக்கங்க. அம்மா, நீங்க ஏமா காய் நறுக்குறீங்க? நான் நறுக்கிக்கிறேம்மா. பரவாயில்ல சாவித்ரி, நானே காய் கட் பண்ணிக்கிறேன். குடு, உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு. சரிங்கம்மா. இன்னைக்கு மாப்பிள்ளை சாப்பிட வராருல்ல, அத நாங்களே சமைக்கிறோம். சரிங்கம்மா. போ. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்னு மாப்பிள்ளை சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தம்மா. இப்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்தபடி அவர் நம்ம சொல்ற பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாருல்ல. ஆமாம்மா. சும்மா எனக்காக சொல்லாத, உண்மையா அவர்கிட்ட மாற்றம் இருக்குதானே? இல்ல இங்க வர்றதுனால அப்படி இருக்காரா? மா, அவர் பழைய மாதிரி இல்லம்மா, நிறைய மாறிட்டாரு. திவ்யா, நீ வேணா பாரு, கூடி சீக்கிரம் முழுசா மாறி நம்ம பக்கம் அவர் வந்துருவாரு பாரு. ஆமா, மாப்பிள்ளை இப்படி மாறிட்டாருன்னு தெரிஞ்சா அந்த வீட்டுல எல்லாரும் கடுப்பா இருப்பாங்களே. ஆமாம்மா, அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. எப்படியோ மதியனே கிளம்புறாங்க, பாதி தலைவலி விட்டுது. ஆனா அவங்க கிளம்புறாங்கன்னதும் அத்தைக்கு வந்துச்சு பாருங்க கோபம். எல்லாருமே அப்படியே ஆடி போயிட்டோம். அவங்க கோபப்பட்டு பேசுனதெல்லாம் எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சுமா. என்ன சுந்தரி ஜாட பேசுறாளா? நான் வேணா கேட்கட்டுமா? மா, பொண்ணு தனியா போறாங்கிற ஆத்திரத்துல அவங்க பேசினாங்க. அதெல்லாம் நாம பெருசா எடுத்துக்க கூடாது. அவங்களோ மதிய நீயோ எது சொன்னாலும் பெருசா தோணல. அவங்களும் அந்த மாதிரி தப்பா பேசினதில்ல. ஆனா அந்த சூர்யா இருக்காளே, பா, என்ன வாய் தெரியுமாமா? எது கேட்டாலும் எதிர்த்து பேசுறது, என்ன கேட்டாலும் திமிர பதில் சொல்றது. அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குமா. நானும் அவர்கிட்ட நாசுக்கா சொல்லி பார்த்துட்டேன், அவரும் திட்டாரு. ஆனா அவ யாருக்கும் அடங்குற ஆள் இல்ல. அவளை பார்த்து நான் தான் பயந்து பயந்து இருக்க மாதிரியே இருக்கு. ஏன்னு கேக்குறேன். அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு ஏன் பொண்ணு பயப்படணுமா? விடு திவ்யா, மதிய வீட்டை விட்டு அனுப்பின மாதிரி அவளையும் அங்க இருந்து அனுப்பிடலாம். மா, இப்பதான் மதியனே தனியா போறாங்க. அதுக்குள்ள எப்படி அனுப்புறதுன்னா, முதல்ல என் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு. அவளை என்ன நாம தனி வீடு எடுத்து தனி கொடுத்து நம்ம போ சொல்றோம்? வேற உடனடியா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுல போய் இருக்க போறா. ஏமா, இதுக்கு அந்த வீட்டுல இருக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. மத்தியானம் மாப்பிள்ளைங்க சாப்பிட வராருல, அப்பவே இத பேசி முடிக்கிறேன், பாக்குறியா? எப்படிமா? அதான் சந்திரா, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சாப்பிடுறா சாப்பிடணும். ஏய் சரி இரு விளையாட்டு காமிச்சிட்டு வரேன். சரி சரி சரி. மதி, வீட்டையெல்லாம் தொடச்சிட்டுமா?
வேண்டாம்மா, நாளை காலைல நேரத்துல தொடச்சுக்கலாம். ஆமா, வீடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. பரவாயில்லம்மா, சின்னதா கச்சிதமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஒரு வாய் ஒரு வாய். டேய் சாப்பிடுறா. சரி விடு. என்னம்மா நீ சட்டுன்னு இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்ட? என்னம்மா, நான் இப்ப உன்னை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினேன்? என்ன இல்லம்மா, உன் மாமியார சொன்னேன். அம்மா, அந்த பேச்சை விடுறியா? இல்ல மதி, எனக்கு மனசே கேட்கல. அந்த அம்மா பாவம், சாமா செட்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. ஏமா, இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க எடுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, அதை கூட விடுமா. ஒரு வீடை காலி பண்ணோன்னா திடுதிப்பு நான் காலி பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர வேண்டாம்? அதான் சொன்னாங்களேம்மா, நடராஜ் நேர்ல போய் சொன்னதுனால தான் நம்பி வந்தாங்கன்னு. அவங்கள போய் திட்டி அனுப்பிச்சிட்டியேம்மா. என் மனசுக்கு உறுத்தலா இருக்குமா. இங்க பாருமா, உனக்கு யாரு என்ன துரோகம் பண்ணாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள மன்னிக்கிற பக்குவம் உனக்கு வேணா இருக்கலாம். ஆனா அந்த மனசு எனக்கு இல்லம்மா. காலமா நீதான் அப்படி இருந்துட்ட. எங்களையும் அப்படி பழக்கி விட்டுறாத. அப்படி இல்ல மதி, அவங்க பழைய மாதிரி இல்லையே. இப்ப என்ன தெய்வ குழந்தையாவ மாறிட்டாங்க? ஏமா, அவங்க பழைய மாதிரி இல்லைன்னு உன்கிட்ட சொன்னதே நான் தான். அவங்க மாறினா என்ன, மாறலனா என்ன, பழைய மாதிரி இருந்ததுக்கே அவங்களுக்கு 10 ஜென்ம தண்டனை கொடுக்கணும். அதையெல்லாம் மன்னிச்சது நான் தான். இப்ப கூட நான் அவங்கள ஒன்னும் வேண்டானோ விரோதின்னு சொல்லலையே. உன்னை விட எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியுமா. அவங்களுக்கு பாம்பு புத்தி, கொத்தணும்னு நினைக்கிறது தான் அவங்க குணமே. இப்போ அவங்க விஷப்பல்ல புடுங்கியாச்சு. அதனால்தான் அவங்கள வந்துட்டு போட்டோன்னு சொன்னேன். மத்தபடி அவங்கள என் கூட வச்சுக்கணுங்கிறது கனவுல கூட நடக்காதுமா. இவங்கள பத்திலாம் கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரமே இல்லம்மா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பத்தை, என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணுங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்காக நான் நிறைய போராட வேண்டி இருக்குமா. அப்பா இருந்திருந்தா இன்னும் நல்லா வந்திருப்போமேன்னு. என்னைக்குமே என் பையன் மனசுல ஒரு சின்ன நினைப்பு கூட வராம அவனை நல்லா வளர்க்கணுமா. புரிஞ்சுக்காம இருக்கிற திவ்யாவோட மனசை மாத்தி இது நம்ம குடும்பங்கிற எண்ணத்தை உண்டாக்கி பார்த்தா மூஞ்சிய தூக்கி வச்சுக்காத நாத்தனாரா அவளை மாத்தணுமா. சூர்யா படிப்பு முடிச்சு நல்ல வேலைக்கு போக வச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறப்போ உனக்கு நான் இன்னொரு கையா இருக்கணுமா.